குவாட் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் அங்கம் வகிக்கும் குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெலாவேர் நகரில் நடைபெறவுள்ளது. அதிபர் ஜோ பைடன் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார். திருப்பதி வெங்கடேஸ்வரா கோவில் பிரசாத சர்ச்சை குறித்து வெளியான செய்திகள் கவலை அளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பக்தரையும் காயப்படுத்தும் என்றும் இந்தியா முழுவதிலும் உள்ள அதிகாரிகள் தமது மதத்தலங்களின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடுக்கும் கடிதம் எழுத உள்ளதாக ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு உண்மைகளை எப்படி திரித்தார், அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை விளக்கும் வகையில் கடிதம் எழுத உள்ளதாக செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நெய் சப்ளை செய்த அதே நிறுவனத்தின் நெய்தான் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் பிரசாதங்களிலும் பயன்படுத்தப்பட்டதாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சியாமளா ராவ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர், கலப்பட நெய் சப்ளை செய்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏஆர் நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். திருப்பதி லட்டு விவகாரத்தை தொடர்ந்து பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்துவதாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என இந்து சமய அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது. பழனி பஞ்சாமிர்தம் தயாரிக்க ஆவின் நிறுவனத்திடமிருந்தே நெய் பெறப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து தவறான தகவல் பரப்பியதாக பாஜக நிர்வாகிகள் வினோஜ் பி செல்வம், செல்வகுமார் மீது தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிக்கிய ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் பழனி கோவிலுக்கும் நெய் தருவதாக இருவரும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதால் கோவில் நிர்வாகம் புகார் அளித்திருக்கிறது. திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் அனுப்பிய திண்டுக்கல்லை சேர்ந்த நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் நெய்யை திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் என்ற தனியார் நிறுவனம் அனுப்பி வந்துள்ளது. நெய்யில் கலப்படம் என புகார் வந்ததை அடுத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தங்களது நெய்யின் தரத்தை உறுதி செய்ய எந்த ஆய்வுக்கும் உட்படுத்த தயார் என திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பேட்டியளித்திருக்கும் அந்த நிறுவனத்தின் நிர்வாகி கண்ணன், தாங்கள் தரமான நெய் தயாரித்து வருவதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் எழுப்பிய கேள்விகளுக்கு அறிவியல் பூர்வமாக பதிலளித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். திருப்பதி லட்டுக்கு ஏற்பட்ட பிரச்சனை போல தமிழ்நாட்டில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை என சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கிறார். பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி விழாவில் பங்கேற்ற அவர், பழனி கோவில் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் பிரசாதங்கள் தயாரிக்க ஆவின் நெய் மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். திருப்பதி லட்டு மட்டுமல்ல, பல இனிப்புகளில் விலங்கு கொழுப்பு சேர்ப்பது வழக்கம் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், இனிப்புகளில் விலங்கு கொழுப்பு சேர்ப்பது வழக்கம்தான் என்றும் உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கும் ஒன்றை அரசியலாக்குவது ஏன் எனவும் வினவியிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு திருப்பதி லட்டு பிரச்சனை என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மொத்த நாட்டிற்கும் பிரச்சனை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பதி லட்டு தின்றவர்கள் உயிருடன் தானே இருக்கிறார்கள், திருப்பதி லட்டு தான் நாட்டில் பெரிய பிரச்சனையா என்று வினா எழுப்பினார். சென்னையின் பல்வேறு இடங்களிலும் நள்ளிரவு நேரத்தில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. எழும்பூர், ராயப்பேட்டை, சைதாப்பேட்டை, தண்டையார்பேட்டை, கோடம்பாக்கம், மயிலாப்பூர், கோயம்பேடு உள்ளிட்ட மாநகர பகுதிகளிலும், மதுரவாயல், பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் இடி மின்னலோடு கூடிய கனமழை பெய்தது. தெலங்கானா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தலைநகர் ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. பல நாட்களாக மக்கள் புழுக்கத்தில் தவித்து வந்த நிலையில் நேற்று பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழலை உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்தது.
டெல்லி முதலமைச்சராக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவரும் அமைச்சருமான அதிசி இன்று பதவியேற்றுக் கொள்கிறார். முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தோடு ஆளுநரை சந்தித்து அதிசி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனையடுத்து இன்று அதிசி தலைமையிலான அமைச்சரவைக்கு ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களை ஏற்றி சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 வீரர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு பணிகளுக்காக வாடகை பேருந்தில் வீரர்கள் புறப்பட்டனர். புத்காம் பகுதியில் பேருந்தானது 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 28 வீரர்கள் காயமடைந்தனர். புதிதாக பயிற்சி பெற்ற 900 குக்கி தீவிரவாதிகள் மியான்மரில் இருந்து மணிப்பூருக்குள் நுழைந்துள்ளனர். அவர்கள் தலா 30 பேர் கொண்ட பிரிவுகளாக குழுவாக உள்ளனர் என உளவுத்துறை அறிக்கை தெரிவித்திருப்பதாக மணிப்பூர் அரசின் பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் சிங் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்தியா மற்றும் அமெரிக்க ராணுவ வீரர்கள் ராஜஸ்தானில் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பல்வேறு நிலை ஒத்திகைகளை மேற்கொண்டனர். எதிரிகளை பதுங்கியிருந்து தாக்குவது, எதிரிகளின் நிலைகளை குறிவைத்து பீரங்கியால் தாக்குவது, துப்பாக்கி சூடு நடத்துவது உள்ளிட்ட பயிற்சிகளில் வீரர்கள் ஈடுபட்டனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் திடீரென சாலை உள்வாங்கியதால் ஏற்பட்ட பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நூலிலையில் ஓட்டுநர் லாரியில் இருந்து வெளியேறியதன் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. சென்னையில் ஓடும் ஆறுகளை சீரமைப்பது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா. சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆலந்தூர் அருகே உள்ள அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்கி வருவதாக வந்த செய்தி மிகுந்த மனவேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அம்மா உணவகத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிக்கு வேறு ஒரு இடத்தை ஒதுக்கிவிட்டு அந்த இடத்தில் அம்மா உணவகம் தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஆலந்தூரில் அம்மா உணவகத்தை மூடவில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பள்ளி வளாகத்தில் தான் அம்மா உணவகம் இயங்கி வருவதாகவும் உண்மை நிலை அறியாமல் அறிக்கை விடுவது முன்னாள் முதலமைச்சருக்கு அழகல்ல என்றும் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு அரசியல் கேள்விகளை கேட்காதீர்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் கோபமாக பதிலளித்தார். விஜயவாடாவில் நடைபெற்ற கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி தன்னை பற்றிய கேள்விக்கு ரஜினி அளித்த பதிலை யூடியூப் சேனல்களில் பார்த்து அதிர்ச்சியானதாக கூறினார். மேலும் போகிற வர்றவங்க கிட்ட எல்லாம் இப்படி கேள்வி கேட்கிறீங்க என ஊடகங்களை பார்த்து பேசியதோடு தாம் பேசியதை கூட ரஜினிக்கு உதயநிதி பதிலடி என்று தம்ப்லைன் போடுவீர்களா என சிரித்துக் கொண்டே கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனாக ஆதரவை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்த 5 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி நீதிபதிகள் விக்டோரியா கௌரி, பி பாலாஜி, கே ராமகிருஷ்ணன், ஆர் கலைமதி, KG திலகவதி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கர்நாடகாவின் மேற்கு பெங்களூருவை பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு பேசிய கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீஷானந்தாவின் சர்ச்சை கருத்து தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் கர்நாடக உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இஸ்லாமியர்கள் அதிக அளவில் வசித்து வரும் மேற்கு பெங்களூருவை பாகிஸ்தானோடு ஒப்பிட்டு நீதிபதி ஸ்ரீஷானந்தா பேசியது சர்ச்சையானது.
முரசொலி அறக்கட்டளை அலுவலக நில விவகாரம் தொடர்பான அவதூறு வழக்கை ரத்து செய்ய கோரி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை 4 வார காலத்திற்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அமைச்சர் எல் முருகனுக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு ஏற்கனவே தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் மாநில உரிமைகளை பறிக்கும் எண்ணத்தில் பாஜக செயல்படுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கிறார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கலைஞர் 100 வினாடி வினா போட்டியை நேரில் பார்வையிட்டார். முன்னதாக பேட்டியளித்த அவர் தங்களின் கருத்துக்களை மக்கள் மீது திணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாஜகவினர் செயல்பட்டு வருவதாக கூறினார். வெளிநாட்டிற்கு வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றிய போலி ஏஜென்ட்டுகள் 2 குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்திருக்கிறார். போலி ஏஜென்ட்டுகளை நம்பி ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அவர் தமிழ்நாடு அரசின் அயலக வேலைவாய்ப்பு நிறுவனம் மூலம் விண்ணப்பித்தால் குறைந்த செலவில் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று கூறினார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தோல்வியடைய அதிமுகவில் இருந்த சிலரின் சதிதான் காரணம் என்றும் அவர்களை ஆண்டவன் சும்மா விடமாட்டார் எனவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சாபம் விடுத்திருக்கிறார். கட்சியில் உள்ள சிலர் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்து விட்டு கட்சியை குழி தோண்டி புதைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் சந்தேகம் எழுப்பியும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை காவல்துறை இன்னும் விசாரிக்காதது ஏன் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பான விசாரணையில் தமிழக பாஜக துணைத் தலைவர் பால் கனகராஜிற்கு ஒரு நியாயம், செல்வ பெருந்தகைக்கு ஒரு நியாயமா என கேட்டிருக்கிறார். சென்னை தாம்பரத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது பற்றி கேசவ விநாயகத்திடம் விசாரிக்க வேண்டியிருப்பதாக CBCID தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு பள்ளியிலும் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பள்ளி கழிவறைகள் உட்பட பள்ளி வளாகங்களில் போதைப்பொருள் தொடர்பான பொருட்கள் ஏதேனும் கிடக்கிறதா என ஆய்வு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. கூலிப் போதைக்கு பழகிவிடும் மாணவர்கள் 2 ஆண்டுகளில் அதைவிட மோசமான போதைப் பொருளை தேடி செல்லும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 1000 கிலோ எடையுடைய யானையின் தந்தம் திருடு போனதாக வெளியான செய்தி தவறானது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பூங்காவின் இயக்குநர் விளக்கமளித்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது காணொலி வாயிலாக ஆஜராகி விளக்கமளித்த அவர் 1 கிலோ எடையிலான தந்தத்தின் துண்டுகளே பணியாளரால் திருடப்பட்டதென்றும் அதையும் மீட்டுவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். சென்னையில் திரைப்பட பின்னணி பாடகர் மனோவின் மகன்களை தாக்கியதாக 8 பேர் மீது வடசர்வாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரவாயல் ஆலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் 16 வயது சிறுவனை தாக்கியதாக பாடகர் மனோவின் 2 மகன்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த இருவரையும் 4 பைக்குகளில் வந்தவர்கள் தாக்கியது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டியில் இருந்து விமான நிலையம் செல்லும் GST சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பணி முடிந்து 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வீடு திரும்பியவர்கள், விமான நிலையத்திற்கு சென்றவர்கள் என GST சாலையில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்தனர். சீனாவில் இருந்து கப்பல் மூலமாக சென்னை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட 35 கோடி ரூபாய் மதிப்புடைய எலக்ட்ரானிக் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்தனர். DB சங்கர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஷாங்காயில் இருந்து 35 கோடி ரூபாய் மதிப்புடைய மடிக்கணினிகளை கப்பல் மூலம் கண்டெய்னரில் கொண்டு வந்த நிலையில் கண்டெய்னரோடு பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. சென்னை கொடுங்கையூரில் செயல்பட்டு வந்த SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அந்த ஹோட்டலில் உணவு வாங்கி சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
சென்னை அடுத்த திருவேற்காட்டில் பிரியாணி வாங்க வந்த 15 வயது சிறுமியிடம் செல்போன் நம்பரை கேட்டு தொல்லை கொடுத்ததோடு அதனை தட்டி கேட்ட சிறுமியின் தந்தையை தாக்கியதாக அப்பு பிரியாணி கடை மேலாளர் மற்றும் ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்பு பிரியாணி கடை ஊழியர்கள் சிறுமியின் தந்தையை தாக்கிய சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். சாம்சங் நிறுவனத்தின் எச்சரிக்கை என்பது தொழிலாளர் விரோத போக்கு என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் சாம்சங் நிர்வாகத்திற்கு பதிலளித்துள்ளனர். அதில் ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக சுமூக உடன்பாடு ஏற்பட முயற்சிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பவில்லை என்றால் தீபாவளி போனஸ் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் கிடையாது என சாம்சங் நிர்வாகம் எச்சரித்திருந்தது. நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்பாக RDO தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. NLC ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி நிலக்கரி சுரங்க அலுவலகம் முன்பாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண கடலூர் RDO அபிநயா தலைமையில் நிர்வாகம், தொழிலாளர்கள், காவல்துறை தரப்பிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கேரளாவில் பரவி வரும் நிபா வைரஸ் மற்றும் குரங்கம்மை தொற்று நோய் எதிரொலியாக தமிழ்நாடு கேரள எல்லை பகுதியான தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் முந்தல் சோதனை சாவடியில் 3வது நாளாக இரவிலும் மருத்துவ பரிசோதனை தொடர்ந்து நடைபெற்றது. 24 மணி நேரமும் தொடர்ந்து தீவிர மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டே மக்கள் தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். குடியாத்தம் அருகே 2 சிறுவர்களை கொன்ற கொலையாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரி உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்த குழந்தைகளின் தந்தை கொலையாளியிடம் இருந்து பணம் எதுவும் வாங்கவில்லை என்றும் கொலையில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி உடல்களை வாங்க மறுத்து மாதனூர் குடியாத்தம் சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் புதுமண பெண் உயிரிழந்ததால் அவரது கணவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். இருவரும் கடந்த 18ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி விழுந்ததில் முத்துமணி படுகாயமடைந்து சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதனால் சோகமடைந்த அவரது கணவர் ராமையா விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அலுவலகத்தில் கணக்கில் வராத 4 லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மகளிர் குழுக்களுக்கு பணம் வழங்கியதற்கு கைமாறாக பணம் பெற்றதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து யாமினி, பிரேமலதா என்ற 2 ஊழியர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே குடிநீர் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து ஒருமையில் பேசியதாக கூறி பெண் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாண்டூர் கிராமத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தையை நடத்த அழைத்துவிட்டு வட்டாட்சியர் ராதா மக்களை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 50 நாட்களை கடந்தும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதி பாசனத்திற்கு தண்ணீர் வராததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இதனால் சம்பா சாகுபடி பயிர்களை காப்பாற்ற காவிரியில் முறை வைக்காமல் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பருவம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீட்டு நிறுவனம் நிவாரணத் தொகை வழங்காததை கண்டித்து மயிலாடுதுறையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு அறிவித்த நிவாரணத் தொகையினை காப்பீட்டு நிறுவனம் வழங்கவில்லை என கூறி அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியர் ஏமாற்றிவிட்டதாக வேலூர் மாவட்ட SP அலுவலகத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநர் புகார் அளித்திருக்கிறார். மாச்சனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கால் டாக்ஸி ஓட்டுநர் கிருபானந்தம். இவரது தம்பிக்கு கிளர்க் வேலை வாங்கி தருவதாக கூறி தலைமை ஆசிரியர் எபினேசர் 5 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறி வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடையின் வெளியே ஹேங்கரில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த டி-ஷர்ட்டை பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் திருடி சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. சிங்காரத்தோட்டம் பகுதியில் கங்காதரன் என்பவர் நடத்தி வரும் ஜெயலட்சுமி துணிக்கடையை நோட்டமிட்ட 2 இளைஞர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் டி-ஷர்ட்டை திருடி சென்றனர். சாலை விரிவாக்க பணிக்காக சென்னை நீலாங்கரையில் 8 கோடி ரூபாய் மதிப்புடைய ஆக்கிரமிப்பு நிலங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் JCB இயந்திரத்தை கொண்டு இடித்து அகற்றினர். இதற்கிடையே மீட்கப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்புடைய நிலத்தை கோவிலுக்கு எழுதி வைக்க கோரி அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 2ஆம் நிலை நுண்ணறிவு பிரிவு காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விருகம்பாக்கத்தில் மனைவி மற்றும் மகன்களோடு வசித்து வந்த காவலர் இசக்கி பாண்டியன் வீட்டில் தனியாக இருந்தபோது தற்கொலை செய்து கொண்டார். மேலும் தன் தற்கொலைக்கு யாரும் காரணமல்ல என கடிதம் எழுதி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த சோமங்கலத்தில் செல்போனுக்கு வந்த மெசேஜை கிளிக் செய்ததால் 49,000 ரூபாயை பறிகொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாபு என்பவர் தனது மொபைலுக்கு SBI வங்கி மூலம் ரிவார்ட் கிடைத்ததாக வந்த மெசேஜை கிளிக் செய்ததாக தெரிகிறது. இதனையடுத்து அவரது வங்கி கணக்கில் இருந்து 49,000 ரூபாய் டெபிட் செய்யப்பட்டதாக வந்த மெசேஜை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பெரியப்பட்டு கிராமத்தில் நீண்ட நாட்களாக மழையிலும் வெயிலிலும் நெல் மூட்டைகள் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் எடமேலையூர் கிராமத்தில் கதண்டு கடித்ததில் 20 பேர் சிகிச்சைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர்களை கதண்டு கடித்ததாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் திருச்சி மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வரும் ரவுடிகளை கண்டறிந்து அவர்களின் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதில் சொத்து ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகங்கள், காசோலைகள் உள்ளிட்டவைகள் கைப்பற்றப்பட்டன. முன்னதாக காரில் பயங்கர ஆயுதங்களோடு பயணித்த நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சந்திரமௌலியை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் அங்கு பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இதனால் போலீசார் இரவு நேரங்களில் பேருந்து நிலைய பகுதிகளில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே கோட்டாட்சியர் சென்ற கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா சென்ற கார் மீது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஃபயாஸ், ஃபைசல் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருவள்ளூர் அருகே கால்வாய் கரையோரம் வசிப்பவர்களை வெளியேற்ற அரசு அதிகாரிகள் அறிவுறுத்திய நிலையில் வெளியேற மறுத்து கைக்குழந்தையோடு பெண் ஒருவர் கோட்டாட்சியரின் காலில் விழுந்து காதறி அழுதார். அம்மனப்பாக்கம் பேபி கால்வாய் கரையோரம் வசித்து வருபவர்கள் வெளியேற வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் உத்தரவிட்ட நிலையில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போலீசாரிடம் கடை உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு JCB இயந்திரங்களுக்கு அடியில் அமர்ந்து முரண்டு பிடித்தனர். ஆழ்வார் திருநகரியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றக் கோரி பேரூராட்சி நிர்வாகத்தினர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பே நோட்டீஸ் கொடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. மாணவிகள் அனைவரும் கேரளாவின் பாரம்பரிய ஆடை அணிந்து வந்து நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் செண்டை மேளம் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தனியார் பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பரதராமி பகுதியில் உள்ள GET பப்ளிக் பள்ளி பேருந்து மாணவர்களை வீட்டிற்கு ஏற்றி சென்ற போது ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் ரத்னம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே 2 மாதங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட அரசு நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தின் சில பகுதிகள் கையால் தட்டினாலே சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து விழுவதாக புகார் எழுந்திருக்கிறது. தண்டரையில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நடுநிலைப்பள்ளி கட்டப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக வண்டல் மண் அள்ள பயன்படுத்தப்பட்ட 2 JCB இயந்திரங்கள் மற்றும் ஒரு லாரியை போலீசார் பறிமுதல் செய்து தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். திருக்கோவிலூரை அடுத்த வேங்கூர் மற்றும் அரும்பாக்கம் பகுதிகளில் உள்ள ஏரிகளில் சட்டவிரோதமாக வண்டல் மண் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
திருவாரூர் மாவட்டம் முசிறியம் கிராமத்தில் இயங்கி வரும் நியாய விலைக் கடை கட்டடம் சேதமடைந்து மோசமான நிலையில் உள்ளதால் அதனை சீரமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட கட்டடத்தில் தற்போது தரைத்தளம் பெயர்ந்து முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. ஈரோடு ஆர்கேவி சாலையில் மாநகராட்சியின் சார்பாக 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெரிய அளவிலான வணிக வளாகம் டெண்டர் பிரச்சனையால் பயன்பாட்டிற்கு விடாமல் இருப்பதால் சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக மாறியிருக்கிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு கலைக்கல்லூரியில் தப்பாட்ட பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் விதமாக அரசு கல்லூரிகளில் தமிழ்நாடு அரசு மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இணைந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள பல்வேறு பகுதிகளில் 1000 ஏக்கருக்கு மேல் விதைக்கப்பட்ட சம்பா நேரடி நெல் தண்ணீர் இல்லாமல் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீராணம் ஏரியில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்ட போதிலும் பாசன வாய்க்கால்களில் ஆக்கிரமிப்புகள் அகற்றி தூர்வாராமல் போனதால் தண்ணீர் இன்னும் வந்து சேரவில்லை என குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் பின்னலூர் கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய இருசக்கர வாகனம் திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னலூர் கிராமத்தில் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகம் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஓடும் ரயிலில் விதிமுறைகளை மீறி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அள்ளப்பறையில் ஈடுபட்ட 14 கல்லூரி மாணவர்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். மேலும் தாங்கள் செய்தது தவறு என எழுதி வாங்கி அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சென்னை மேடவாக்கத்தில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேடவாக்கம், ஜல்லடியான்பேட்டை, மேடவாக்கம் கூற்றோடு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எல்லை கிராமத்தில் உள்ள இருசாயி அம்மன் கோவிலில் உண்டியலை உடைத்து மாற்றுத்திறனாளி பணத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விசாரணையில் பணத்தை திருடியது குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை போலீசார் தேடி வருகின்றனர். பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை 1,77,82,683 ரூபாயாக உள்ளது. மேலும் 3 கிலோ 785 கிராம் தங்கமும் 4 கிலோ 430 கிராம் வெள்ளியும் 327 அயல்நாட்டு நோட்டுகள் 1444 அயல்நாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்தன. காஷ்மீர் விவகாரத்தில் திட்டமிட்டு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா சபையின் மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதிகள் என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இலங்கை நாட்டின் 10வது அதிபரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. தற்போதைய அதிபரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்சே, அனுரகுமார திசநாயக்கா ஆகியோர் முன்னணி வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். இன்றே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி இப்ராஹிம் அகில் உள்ளிட்ட பலரை கொண்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேல், லெபனான் ஆகிய இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை நிகழ்த்தி வரும் நிலையில் பெய்ரூட் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த உலகில் இருந்தே இஸ்ரேல் என்ற நாடு துடைத்து எறியப்பட்டு விடும் என்று குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் யூத மத எதிர்ப்பு குறித்து வாஷிங்டனில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், அமெரிக்க அதிபர் தேர்தல் என்பது இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கான தேர்தல் என்று கூறி யூத அமெரிக்கர்களின் வாக்குகளை கவர முயன்றார்.
நேட்டோ நாடுகளின் பயிற்சியில் முதல் முறையாக யுக்ரைன் கலந்து கொண்டது. ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் பயிற்சியில் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றுள்ளன. 11 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் ட்ரோன்களை எவ்வாறு எதிர்கொள்வது, அதன் தாக்குதலை எப்படி முறியடிப்பது, ட்ரோன்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. சீனா வெற்றிகரமாக 6 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது. தைவானில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஜிலின் 1 குனாஃபு 02B செயற்கைக்கோள்கள் லாங் மார்ச் 2D கேரியர் ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக அந்நாட்டு விண்வெளி ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கான 31வது உலக அளவிலான மிஸ் இந்தியா அழகி போட்டியில் அமெரிக்க இந்தியரான துருவி பட்டேல் முதல் இடத்தை வென்றார். கணினி தகவல் அமைப்பு மாணவியான துருவி பட்டேல் மிஸ் இந்தியா பட்டம் வென்றதை மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாகவும், பாலிவுட் நடிகை மற்றும் யூனிசெஃப் தூதர் ஆக வேண்டும் என்பதே தனது ஆசை எனவும் தெரிவித்துள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. மாலை 5 மணிக்கு ஜார்க்கண்டில் நடைபெறும் போட்டியில் ஜம்ஷெட்பூர், மும்பை அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் மொஹமெடன், கோவா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. சர்வதேச கிரிக்கெட்டில் சச்சின் சாதனையை தகர்த்து விராட் கோலி புதிய உலக சாதனை படைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் சொந்த மண்ணில் அதிவேகமாக 12,000 ரன்கள் அடித்த வீரர் என்ற மாபெரும் உலக சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். இவர் 243 இன்னிங்ஸ்களில் இந்த சாதனையை படைத்துள்ளார். முன்னதாக சச்சின் டெண்டுல்கர் 267 இன்னிங்ஸ்களில் 12,000 ரன்கள் அடித்ததே சாதனையாக இருந்தது. ஹங்கேரி தலைநகர் புட்டாபெஸ்டில் நடந்து வரும் 45வது செஸ் ஒலிம்பியாட்டில் நிறைவடைந்த 9 சுற்றுகளில் இந்தியா முன்னிலை வகித்து வருகிறது. இன்னும் மீதமுள்ள 2 சுற்றுகளில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தினால் நிச்சயம் தங்கம் வெல்லும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கின்றனர். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் தொடரை ஆப்கானிஸ்தான் 2-0 என கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஷார்ஜாவில் நடைபெற்ற 2வது ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் 311 ரன்களை குவித்தது. இதனை அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 134 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சென்னையில் நடைபெற்று வரும் முருகப்பா ஹாக்கி சாம்பியன்ஷிப் கோப்பை தொடரில் கர்நாடக அணிக்கு எதிரான போட்டியில் ஒடிசா ஹாக்கி சங்கம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு போட்டியில் மகாராஷ்டிரா அணி 5-4 என்ற கோல் கணக்கில் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அணியை தோற்கடித்தது. மூன்றாவதாக நடைபெற்ற போட்டியில் NCCE போபால் அணி சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அணியை தோற்கடித்தது. 2007 T20 உலகக்கோப்பையின் போது தொடர்ந்து 6 பந்துகளையும் சிக்ஸர் விளாசியது குறித்து யுவராஜ் சிங் பேசியுள்ளார். அதில் 18வது ஓவரின் கடைசி பந்தில் 1 ரன் எடுத்தபோது பிளின்டாப் கூறிய வார்த்தை தனக்கு கோபம் ஏற்படுத்தியது என்றும், அந்த கோபத்தில்தான் ஒவ்வொரு பந்தையும் சிக்ஸர் விளாச நினைத்து அனைத்து பந்துகளையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டதாக நினைவுகளை பகிர்ந்துள்ளார். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகவுள்ள வேட்டையன் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. ஜெய்பீம் பட இயக்குநர் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நமக்கு மெசேஜ் சொல்றது செட் ஆகாது என்றும், படம் கமர்சியலா இருக்கணும், மக்கள் கொண்டாடணும் என இயக்குனர் ஞானவேலிடம் சொன்னதாக ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்திருந்தால் அமிதாப் பச்சன் கேரக்டரில் அவர்தான் நடித்திருக்க வேண்டும் என்றார். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கும் வேட்டையன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி கூடுதலாக டிக்கெட் விற்பனை செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இதனால் டிக்கெட் வைத்திருந்தும் சுமார் 500 பேர் வரை நிகழ்ச்சியை நேரில் காண முடியாமல் மன உளைச்சலோடு திரும்பி சென்றனர். அறிமுக இயக்குனர் வசீகரன் பாலாஜி இயக்கத்தில் வெளியாக இருக்கும் அப்பு 6 ஸ்டாண்டர்ட் படத்தின் டீசர் வெளியாக இருக்கிறது. RK கிரியேட்டிவ் மேக்கர்ஸ் வீரா தயாரித்திருக்கும் இந்த படத்தில் கல்லூரி வினோத், PL தேனப்பன், வேலு பிரபாகரன், பிரியங்கா ரோபோ சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். இப்படம் வரும் அக்டோபர் 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. மலையாள சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுக்கும் அம்மாவாக நடித்து மலையாள சினிமாவின் அம்மாவாகவே அறியப்பட்ட கவியூர் பொன்னம்மா தனது 79வது வயதில் காலமானார். உடல்நல பிரச்சனைக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார்.
தக் லைஃப் படத்தின் டிஜிட்டல் உரிமம் 150 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தக் லைஃப் படத்தினை அடுத்த ஆண்டு மே மாதம் திரைக்கு கொண்டு வர படக்குழு திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. எஸ்.ஜே. சீனு இயக்கத்தில் பிரபுதேவா நடித்துள்ள பேட்டராப் திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியானது. படத்தில் இடம்பெற்றுள்ள வச்சு செய்யுதே வீடியோ பாடலுக்கு பிரபல பாலிவுட் நடிகை சன்னி லியோன் நடனமாடியுள்ளார். மேலும் இப்படம் வருகிற 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் திரைப்படத்தின் டீசர் மற்றும் இசை இன்று வெளியாகும் என படக்குழு புது போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது. பிரதர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் இத்திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருந்தது. பாலியல் புகாரை நிரூபித்தால் கணவரை விட்டு பிரிய தயார் என ஜானி மாஸ்டரின் மனைவி ஆயிஷா சவால் விடுத்துள்ளார். மேலும் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக புகார் அளித்த பெண் ஏன் தமது கணவரிடம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் ஐபோன் 16 சீரிஸ் விற்பனை தொடங்கியுள்ள நிலையில் அதனை வாங்க ஷோரூம்களில் ஐபோன் பிரியர்கள் அதிகளவில் குவிந்தனர். இதற்காக டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் மும்பையில் உள்ள ஷோரூமில் ஒருவர் தனது குடும்ப உறுப்பினர்களுக்காக 5 ஐபோன்களை வாங்கி சென்றார். சாம்சங் கேலக்ஸி M55s 5G ஸ்மார்ட் போன் இந்தியாவில் வரும் 23ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குவால்காம் ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 சிப்செட் மற்றும் Android 14 இயங்குதளத்தை கொண்டுள்ளது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருடன் அறிமுகம் செய்யப்படும் இந்த போனின் விலை 20,000ற்குள் இருக்கும் என கூறப்படுகிறது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் தனது புல்லட் 350 பைக்கின் பெட்டாலியன் பிளாக் எடிஷனை தற்போது இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் 349cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் ஆயில் கூல்டு இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. விண்டேஜ் தோற்றத்தில் குறிப்பிட்ட மாற்றங்களுடன் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த பைக்கின் விலை 1,74,000 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.